ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு பேங்கில் நம்ம பர்ஃபெக்டாக ரேப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம த்ரெட் பேங்கிள்ஸில் ரேப்பிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக இந்த த்ரெட் பேங்கிள்ஸை பற்றி போடுறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இது எப்படி ரேப் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக போட போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லேயே நீங்கள் பிளாஸ்டிக்லேயே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தடு தான். இப்போ நான் கண்ணாடி வளையலில் ஆரஞ்சு கலர் த்ரெட்டை ரேப் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பர்ஃபெக்டாக ரேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு பிசுறு இல்லாமல் பண்ணணும், ஒரு நூல் கூட வெளியில் தெரியாமல் நீட்டாக நம்ம பண்ணணும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ், அதாவது பேங்கிள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கலர் நூல் தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளூ. ஸோ க்ளூ எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லுவாங்க, ஃபெவிக்ரிலோடது. ஸோ நீங்கள் இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு பேங்கில் சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 21 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 21 ஸ்டாண்ட்ஸாக நான் எப்போயுமே எடுப்பேன். இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டு அட்டையாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் பேடாக இருக்கட்டும், ஜுவல் பாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஃபைல் மாதிரி எடுத்திருக்கேன். இதுவுமே கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்லி நான் இதை எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி அட்டையில் வச்சுட்டு அப்படியே சுற்றணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சுற்றுறோம் பார்த்திங்களா, இந்த சுற்றல் நம்மளுக்கு 21 சுற்றணும். 21 டைம்ஸ் நம்ம நீட்டாக சுற்றிக்கணும். ஸோ 21 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த எட்ஜில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊசியாக நம்ம கம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஊசியாக கம் அப்ளைவே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பட்டையாக இருக்கும் வாட்டி தான் நம்ம பண்ணணும், சரிங்களா. இப்போ நம்ம க்ளூ எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போது சில நூல் வெளியில் வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நீட்டாக இருக்கணும். அதனால் அந்த மேலே இருக்க பார்ட் மட்டும் நீட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீட்டாக எந்த நூலும் வெளியில் தெரியாமல் ஈக்குவல் பார்ட்டாக இருக்கும். இது ஒரு ட்ரிக் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்மளுக்கு நூல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நூலை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம பேங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பேங்கிளில் எப்படி நம்ம சுற்றுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம க்ளூ வெளியில் வாட்டி அப்ளை பண்ணி வெளியிலேருந்து சுற்றக்கூடாது. உள்ளே இருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம உள்வாக்கில் வச்சு சுற்றி எடுத்துக்கணும். இந்த ரேப்பிங் நான் எந்த வீடியோ பார்த்து பழகலை, நானாக தான் பழகினேன். ஸோ என்னை பொறுத்தளவு இது எனக்கு நல்லா வந்திருக்கு ரேப்பிங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி உள்வாக்கில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் மறக்காதீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சி இழுத்து சுற்றணும். ஸோ நம்ம டைட்டாக பிடிக்கலாட்டி நூல் அவுந்து விழுக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி சுற்றணும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். த்ரெட் பேங்கிள் மேக்கிங் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷன் ரொம்பவே முக்கியங்க.
அப்புறம் பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் பாதி சுற்றிட்டக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதில் வந்து பாதி வந்து ரேப் பண்ணிட்டேன். ஸோ எப்படி நீட்டாக ரேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்னும் ஆஃப் தான் இருக்குது. அதையுமே ரேப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணுறது ஃபினிஷிங்கில் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக சுற்றும் போது இங்கே ஒரு சுத்தல் அந்த இதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு பேக் சைட் கொண்டு போயிட்டு பேக் சைடில் தான் நம்ம ஃபினிஷிங் அப்பையும் க்ளூ வந்து பின்னாடி தான் நம்ம வைக்கணும். அப்படியே வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் உள்ளேருந்து வருவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி விட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த எட்ஜில் நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டுறதுக்குள்ளேயே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ உங்களுக்கு வெளியிலேயே எதுவுமே தெரியாது. ஸோ காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ மிச்ச வேஸ்ட்டை நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு இது பண்ணிடும். ஸோ உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுறதுனா எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை இருந்தால் தான் ஒவ்வொரு அப்பையும் நம்ம நீட்டாக உள்ளே விட்டு 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 சுற்றுறப்ப நீட்டாக இருக்கும். ஸோ நார்மல் கண்ணாடி வளையல் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ நார்மல் கண்ணாடி வளையல் நின்று காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது வியர் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை ப்ளைனாக வந்து சில ப்ரைடல் பேங்கிள்ஸ்லாம் சில பேர் நடுவில் வந்து ப்ளைனாக சேர்ப்பாங்க. இதவே வந்து சில பேர் டெக்கரேட்டும் பண்ணுவாங்க குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுன்னு ஒரு வ்ளாகாக வந்து நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.